சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இந்த ஒரு பதிவு ஷிரடிக்கு போகக்கூடிய வயதான நபர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. வயதான நபர்கள் ஷிரடிக்கு போனால் அவங்க பாபாவை எப்படி எளிமையாக ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே பாபாவை தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம், ஷிரடிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். நம்மள நிறைய பேர் வெவ்வேறு ஊர்களிலிருந்து ஷிரடிக்கு டிக்கெட் போட்டு பாபாவை பார்க்க வருவோம். அப்படி பாபாவை பார்க்க வரும்பொழுது அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகும். எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அதே போல் காமனாக எல்லாரும் போகக்கூடிய பாதையில் வயசானவங்களாம் போவாங்க. அங்கே அந்த பில்டிங்கில் ஏறி உள்ளுக்குள்ளே பாபாவை பார்க்குறதுக்கு எப்படியோ உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். அதுவே நான் சொல்லக்கூடிய இந்த பாதையில் நீங்கள் பாபாவை தரிசிக்க போனீங்கன்னா ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே பாபாவை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் மூத்த குடிமகனாக இருக்கணும், அதாவது சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பொழுது உங்களுக்கான ஆதார் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஆதார் கார்டு உங்கள் பயணத்தும் போது நீங்கள் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் ஷிரடிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே உங்களுடைய ஆதார் கார்டு, ஒரிஜினல் கார்டு கையில் இருக்கணும். சாய்ராம், இப்போ வாங்க சாய்ராம், சீனியர் சிட்டிசன் ஷிரடிக்கு வந்தால் எப்படி பாபாவை எளிமையாக தரிசனம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுவில் இருக்கும். இந்த தோரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு, அதாவது ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சிக்கு பக்கத்தில் நீங்கள் வரணும். நீங்கள் இடம் தெரிலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம தோரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுவில் ஒரு ஆட்சி வரும், ஒரு நுழைவாயில் வரும். இந்த நுழைவாயிலை நீங்கள் கடக்கணும். இந்த நுழைவாயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அனுமன் மந்திர் இருக்கும். அந்த அனுமனையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பஜனைகள் எல்லாமே இந்த இடத்துல டெய்லி நடத்துவாங்க. நீங்கள் தோரகமாயிலிருந்து இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் காட்டுறோம்ல சாய்ராம், இந்த பாதை வழியாகவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் வழிக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு வரும்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முதல்ல நீங்கள் 60 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சா முதல்ல பார்க்கணும். அப்படி 60 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான அந்த ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு வாங்க. உங்கள் கூட ஒரு நபரை நீங்கள் கொண்டு போகலாம். அவங்க வயசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆதார் கார்டு வேண்டாம். சீனியர் சிட்டிசன் உண்டான ஆதார் கார்டு மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை நீங்கள் உள்ளே கூட்டிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேராக தோரகமாயிலிருந்து அப்படியே அனுமன் டெம்பிளை நோக்கி வந்துட்டோம். இப்போ இது நியூ பிம்பிள்வாடி ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம் பாருங்கள் சாய்ராம். இந்த பக்கம் வந்த உடனே லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு நுழைவாயில் தெரியுது. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும். இப்போ நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் நம்ம வந்துட்டோம். இந்த வே பார்த்தீங்கன்னா பழைய நம்ம பாபா சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்கள் செல்லக்கூடிய இந்த தரிசனம் கியூ காம்ப்ளெக்ஸ் தான் இந்த பழைய வழி. இப்போ நீங்கள் இந்த வழியை நோக்கி அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் போகிற பாதையிலேயே நீங்கள் வர வேண்டியது தான். நீங்கள் தரிசனத்துக்கு வரும்பொழுது முக்கியமான 2-3 விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய மூத்த குடிமகனுக்கான ஆதார் கார்டை கொண்டு வரணும். அதே நேரத்தில் செல்ஃபோன் கண்டிப்பாக உங்கள் ரூமில் வச்சுட்டு வாங்க, அது நல்ல விஷயம். அதே போல் செப்பல் இருந்தால் அந்த செப்பல் கூட நீங்கள் காலனி கூட நீங்கள் ரூமில் வச்சுட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, செப்பலை கொண்டு வந்துட்டீங்க, செல்ஃபோனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு கவலை வேணாம். இங்கே மூத்த குடிமகன் அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். சீனியர் சிட்டிசன் பாதைக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே ஷூ ஷிப்பர்ஸ் கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுடைய செப்பல் ஆகட்டும், பக்கத்தில் செல்ஃபோன் ஆகட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த சாய் பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அவங்க கூட இன்னொரு ஆள் அட்டெண்டராக நீங்கள் உள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 2A. இந்த இடம் கேட் நம்பர் 2A. இங்கே நிறைய மூத்த குடிமகர்கள் நிற்பாங்க பாபாவை வெறும் 20லிருந்து 25 நிமிஷத்தில் பார்க்கறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி நிற்பார். அந்த செக்யூரிட்டி கிட்ட மூத்த குடிமகனுக்கான
அந்த ஆதார் கார்டை நீங்கள் காட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம். நீங்கள் சிங்கிளாக இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் கூட துணைக்கு ஒரு சின்ன வயசு ஆட்களை கூட்டு வர மாரி இருந்தால் அவங்களுக்கு ஆதார் கார்டு தேவையில்லை. ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு உங்களுக்கு 60 வயது பூர்த்தியாக இருந்து உங்களுக்கு ஆதார் கார்டு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இந்த வேலை நீங்கள் உள்ளே போயிட்டு வெறும் 20லிருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சத்குரு ஷிரடி சாய்பாபாவை எளிமையாக தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாதை தான் இந்த கேட் நம்பர் 2A சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான பாதை. தயவு செஞ்சு சீனியர் சிட்டிசன்கள் இந்த பாதையில் வந்து நீங்கள் போயிட்டு பாபாவுடைய அருளும் ஆசையும் நீங்கள் பெறுங்க. நிறைய பேருக்கு இந்த போல விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்குது. தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். அல்லாஹ் மாலிக்.